உங்கள் எல்லோருக்கும் கோவை எஸ்கேபிசி டாடலின் சார்பாக வணக்கங்கள், பாராட்டுக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க போவது கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகளை எல்லாம் நீங்குவதற்காக நாம் வழிபட்டு பாட வேண்டிய மிக முக்கியமான அபிராமி அந்தாதி பாடல். வழக்கம் போல் எளிய தமிழ் வடிவிலே அந்த பாடலை பார்த்துவிட்டு அதனுடைய பொழிப்புரையையும் கிவாஜா அவர்கள் இதற்கு தந்திருக்கின்ற சிறப்பு குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், மிக முக்கியமான இந்த பதிவுகளை பார்க்கலாம். குறைவில்லா நிறைவு என்ற தலைப்பிலே அபிராமி பட்டர் பாடிய பாடல் இது. கடந்த பாடல் வருந்தியதே என்று முடிந்ததால், வருந்தாவகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்திருந்தாள், பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாததொரு பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கு மெல்லியலே என்று அன்னையை வாழ்த்தி பாடுகின்ற இந்த பாடலை நாம் எல்லோரும் கணவன் மனைவிகளுடைய மனவேற்றுமைகள் எல்லாம் நீங்குவதற்காக எப்படி பாடி மகிழ்வது என்பது என்று இப்போது பார்க்கலாம். வருந்தாவகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்திருந்தாள், பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாததொரு பொருள் இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே என்பதுதான் அழகான இந்த பாடல். அதாவது வருந்தாவகை என்றால் அடியேன் ஜனன மரணங்களினால் வருந்தாதபடி என்றும் அதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். புலவர்கள் என்றால் தேவர்கள், விருந்து என்றால் புதுமையும் ஆம், கடல் என்பது, மருந்து என்பது அமுதம், வேலை மருந்தானது என்பது கடலில் இருந்து கிடைத்த, வேலை என்றால் கடல், கடலை கடைந்த போது கிடைத்த அமுதம் என்று பொருள். மெல்லியலை என்றால் மெல்மையான இயல்புடையவள் என்று பொருள். ஆகவே வருந்தாவகையின் அடியேன் என் மனதிலே பல வகை கவலைகளும் வருத்தங்களும் இருந்தன. ஆகவே கணவன் மனைவிகளுக்குள் வேற்றுமைகள் எல்லாம் இருந்தன. அவற்றால் நான் வருந்தாமல் இருக்கும் பொருட்டு மனத்தாமரையில் வந்து புகுந்திருந்தாள், என்னுடைய இதய கமலத்திலே வந்து தானே எழுந்தருளி வந்து புகுந்து கொண்டாள், பழைய இருப்பிடமாக, அதுவே பழைய இருப்பிடமாக எண்ணும்படி விற்றிருந்தாள், இனி எனக்கு பொருந்தாத பொருள் இல்லை, இனிமேல் எனக்கு கைவராத பொருள் எதுவுமே இல்லை, விண்மேவும் புலவருக்கு விருந்தாக வானுலகில் வாழும் தேவர்களுக்கு விருந்தாக வேலை மருந்தானதை விருந்தாக பார்க்கடலில் தோன்றிய அமுதத்தை நல்கு மெல்லியிலே வழங்கியருளிய கோமலையாகிய அபிராமி அன்னையே என்று இதற்கு பொருள். ஆகவே இதை தொகுத்து நாம் பொழிப்புரையாக பார்த்தோம் என்று சொன்னால், வானுலகில் வாழும் தேவர்களுக்கு விருந்தாக பார்க்கடலிலே தோன்றிய அமுதத்தை வழங்கியருடைய கோமலையாகிய அபிராமி அன்னையே என்பதை இதை முதல்ல அப்படி அவளை வாழ்த்தி புகழ்ந்து விட்டு, அடியேன் என் மனதில் பல வகை கவலைகளும் வருத்தங்களும் இருந்தன, அவற்றால் நான் வருந்தாமல் இருக்கும் பொருட்டு, எங்களிடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கும் பொருட்டு என் இதய கமலத்திலே தானே எழுந்தருளி வந்து புகுந்து அதுவே பழைய இருப்பிடமாக எண்ணும்படி வீழ்த்திருந்தாள், இனிமேல் எனக்கு கைவராத பொருள் ஒன்றுமில்லை என்று இதற்கு பொருள். இதற்கு கிவாஜா அவர்கள் அவள் எழுந்து இருக்கும் தெய்வீக ஒளி தாமரை எங்கே, இந்த மனத்தாமரை எங்கே, ஞான மனம் வீசி ஆனந்த தேன் பில்கி ஒளிவிடும் தாமரையில் இருப்பவள் எவ்வளவோ வகையான மாசுக்களை உடைய என் மனத்தாமரையிலும் வந்து வீற்றிருக்கிறாள், இதைவிட வியப்பு உண்டாக்கும் நிகழ்ச்சி எது, அவளுடைய அதிசயமான கருணையே இது, அதற்கு காரணம் அவள் தன்னுடைய பழைய இருப்பிடத்தை அதையே அவள் மறந்து விட்டாள் போலும், என்னுடைய இதய கமலத்தையே அற்ப இடமாக கொண்டு விட்டாள் என பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆகவே அம்பிகை என் உள்ளத்தாமரையில் வந்து குடிபுகுந்து விட்டாள், அதனால் எனக்கு வேண்டிய பொருள் எதுவானாலும் கிடைக்கும், எனக்கு வந்து சேராத பொருள் யாதுமில்லை என்று மனநிறைவோடு மனக்குறைகளெல்லாம் இல்லாத வகையிலே பேசுகிறார் இந்த அன்பர். சங்கநிதி, பதுமநிதி, கற்பகத்தாறு, காமதேனு பசு, சிந்தாமணி முதலிய அரிய ரத்தினங்கள் என்பவை எல்லாவற்றும் தன் நிலத்தில் வைத்திருவனுக்கு எந்த பொருள்தான் கிடைக்காது, அவை கூட புத்தி இன்பத்தை தர முடியாது, அம்பிகை அந்த பொருள்களை விட மேலானவள், அவள் புத்தி இன்பத்தையும் தருபவள், அவள் உள்ளத்திலே வைத்திருக்கும் போது கிடைக்காத பொருள் உண்டோ. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி போகும்
என்று பொருள். அம்பிகையை தியானம் பண்ணியதால் குறைவில்லா நிறைவு உண்டாயிற்று என்று உடைய இந்த பாடலினுடைய உட்கருத்து. ஆகவே இதனை பாடி நாம் நம்முடைய குறைகள் எல்லாம் தீர்த்து கொள்ளலாம் என்பதை நிறைவாக சொல்லி, அடுத்த பாடலாக நாம் பார்க்க இருப்பது ஏறத்தாழ இந்த பதிவினுடைய கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். அடியார்க்கு அடியார் வரும் பயன், அரசாங்க செயலிலே வெற்றி பெறுவதற்கு நாம் பாடி பயன்பெற வேண்டிய அந்த பாடலைக்காக நானும் காத்திருக்கிறேன், நீங்களும் காத்திருங்கள். அதுவரை வணக்கம், நன்றிகள்.